ஹலோ கைஸ், வெல்கம் டு ஆரா ட்ராவல்ஸ். இன்றைக்கி நம்ம எந்த பிளேஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோன்னு கேட்டிங்கன்னா, திருப்பூர் மாவட்டம் உடுமல்பேட்டை பக்கத்தில் இருக்க அமராவதி டேம் தான் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இங்கே அப்படி என்னடா ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா, நம்ம டேம்லேருந்து 1 கிலோமீட்டர் உள்ளே போனோன்னா அமராவதி டேமோட முதல பண்ண வரும். இங்கே நிறைய வகையான முதலைகளை பார்த்திங்கன்னா உங்களால் காண முடியும். சின்ன முதலைகள்லேருந்து பெரிய முதலைகள் வரைக்கும் நிறைய வகைகள் இங்கே வச்சுருப்பாங்க. அதே மாதிரி இங்கே கிட்ஸுமே வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணி விளையாடுற மாதிரி கிட்ஸ் பார்க்குமே பார்த்திங்கன்னா ரீசெண்டாக சூப்பராக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அண்ட் ஆல்சோ கைஸ், இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்ம அமராவதி டேம் மேலே இருந்து பார்க்குற வியூ பாயிண்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, நம்ம எல்லாருமே ஒரு விஷயம் நல்லாவே தெரியும். இந்த இடங்கள்ல நம்ம பழைய தமிழ் படங்கள் பார்த்திங்கன்னா நிறைய ஷூட் பண்ணியிருக்காங்க. என்னென்ன படங்கள் இந்த இடத்துல ஷூட் பண்ணியிருக்காங்களோ அதை பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் சொல்லிடுவோம். ஸோ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக சூப்பர் என்கேஜிங்காக இருக்க போகுது. ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ ஓகே கைஸ், வாங்க அப்படியே நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். அண்ட் கைஸ், நீங்கள் அமராவதி அணைக்கு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா சைனிக் ஸ்கூல் உங்களால் பார்க்க முடியும். சைனிக் ஸ்கூல்னால் ஒன்றும் இல்லை, ஒரு மிலிட்ரி ஸ்கூல் தான். இது வந்து தமிழ்நாட்டிலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் மிலிட்ரி ஸ்கூல்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த ஸ்கூலுக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு பீரங்கி வண்டி நிற்கும். பீரங்கினா இது ஒன்றும் பொம்மை கிடையாது, இது வந்து ரியல் பீரங்கி. அதே மாதிரி சைனிக் ஸ்கூலுக்குள்ளே ஒரு சின்ன ஃப்ளைட்டுமே பார்த்தீங்கன்னா நின்றுக்கிட்டு இருக்கும். ரொம்ப பெரிய சைஸ் இல்லை, ஒரு ஆவரேஜான சைஸில் இருக்கும். நீங்கள் இந்த பிளேஸுக்கு வந்து உள்ளே போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா முன்னாடி இருக்க வாட்ச்மேன் கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு உள்ளே போய் பார்த்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். நாங்கள் போகிற வழியில் அந்த ஃப்ளைட்டை பார்த்திங்கன்னா ரோட்டில் நின்று அப்படியே வண்டியில் போகும்போது பார்த்தோம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. உள்ளே போய் பார்த்தா தான் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஸோ நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா மறக்காமல் விசிட் பண்ணி உள்ளே போய் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஸோ ஓகே கைஸ், நம்ம அமராவதி டேமுக்கு வந்துவிட்டோம். இங்கே முன்னாடி என்ட்ரன்ஸில் ஒரு ஆளுக்கு 5 ரூபான்னு வாங்குவாங்க. அதே மாதிரி வண்டி பார்க்கிங் பண்ணுறதுக்கு தனியாக 10 ரூபா வாங்குவாங்க. மொத்தமாக 15 ரூபா தான் வாங்குவாங்க. நாங்கள் மொத்தமாக 2 பேர் போனோம். 2 பேர்த்துக்கு சேர்த்து அப்புறம் வண்டிக்கு சேர்த்து மொத்தமாக 20 ரூபா வாங்கியிருந்தாங்க. ஓகே கைஸ், இப்போ வாங்க நம்ம அப்படியே டேமுக்கு போயிடலாம். கைஸ், நம்ம ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிட்டோம். இந்த தண்ணி எல்லாமே பார்த்தீங்கன்னா டேம்லேருந்து வர தண்ணி தான். அங்கே பாருங்கள் ஷட்டர்ஸ்லாம் தெரியுது. ஷட்டர்ஸ் பார்த்திங்கன்னா இந்த டைமுமே ஓப்பன் பண்ணல. நாங்கள் போன டைம் லாஸ்ட்டாக வந்தப்போ ஷட்டர்ஸ் பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணவே இல்லை. ஷட்டர்ஸ் ஓப்பன் பண்ணி விட்டாங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக அமேசிங்காக இருக்கும். நாங்கள் எப்போல்லாம் இந்த பிளேஸை விசிட் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு வரோமோ அப்போ எல்லா டைமுமே பார்த்திங்கன்னா இந்த ஷட்டர்ஸ் வந்து க்ளோஸாக தான் இருக்குது. மொத்தமாக பார்த்திங்கன்னா இங்கே 9 ஷட்டர்ஸ் இருக்குது. அணையில் பார்த்திங்கன்னா தண்ணி ரொம்பவே அதிகமாகிடுச்சுன்னா இந்த ஷட்டர்ஸ் பார்த்திங்கன்னா எப்போவுமே ஓப்பன் பண்ணி விட்டுருவாங்க. ஒருவேளை இந்த அணையோட தண்ணி பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் ஷட்டர்ஸ் ஓப்பன் பண்ணாமல் விட்டுருக்காங்க. அண்ட் கைஸ், இந்த டேமோட ஹிஸ்ட்ரியை பற்றி சின்னதாக ஒன்று பார்த்துடலாமா? அதாவது இந்த அமராவதி அணையை 1957 ஆண்டில் தான் பார்த்திங்கன்னா கட்டியிருக்காங்க. இந்த அணையை எந்த நோக்கத்துக்கு கட்டியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா மின்சாரம் உற்பத்தி செய்வதற்கும் பாசனத்துக்கும் பார்த்திங்கன்னா கட்டியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி வெள்ளத்தை கட்டுப்படுத்துவதற்காகவும் தண்ணீரை வழங்குவதற்காகவும் தான் பார்த்திங்கன்னா இந்த நோக்கத்தில் தான் பார்த்திங்கன்னா இந்த டேமை பார்த்திங்கன்னா கட்டியிருக்காங்க. ஸோ நல்ல நோக்கத்துக்காக தான் இந்த டேமை பார்த்திங்கன்னா கட்டி முடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த அணையோட நீர்த்தேக்கத்தில் பார்த்திங்கன்னா திலாப்பியா, கொண்டை மீன், அதுக்கப்புறம் கேட்ஃபிஷ், இன்னும் நிறைய வகையான மீன்கள் பார்த்திங்கன்னா இங்கே பார்க்க முடியும்னு சொன்னாங்க. ஆனால் நாங்கள் வரப்போ எந்த மீனுமே எங்களால் பார்க்க முடியல. அண்ட் கைஸ், இந்த பிரிட்ஜில் நின்று டேமோட ஷட்டர்ஸை பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரைட் சைடாக இருக்கட்டும், லெஃப்ட் சைடாக இருக்கட்டும், 2 இடத்துலையுமே பார்த்திங்கன்னா டேமோட நீரோட்டை தான் பார்த்திங்கன்னா ஓடிட்டுருக்கோம். ஸோ ஓகே கைஸ், வாங்க இப்போ நம்ம அப்படியே டேமோட பூங்காக்குள்ளே போய் பார்ப்போம். கைஸ், நம்ம அப்படியே உள்ளே போய் பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா போட் ஹவுஸ்னு ஒன்று இருக்குது. ஓகே, நம்ம அணையோட அந்த பக்கம் போய் பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். அங்கே போட் ஹவுஸ் இருந்தாலும் இருக்கலாம். லாஸ்ட் டைம் வரும்போது போட் ஹவுஸ்னு இங்கே ஒன்று ஒட்டி வச்சுருந்தாங்க. ஆனால் அங்கே எதுவுமே இல்லை. பாருங்கள், இதுதான் நம்ம பூங்கான்னு சொல்கிறாங்க. மெயின்டெனன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே புவராக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நல்லா மெயின்டெனன்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த டேம் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்திருக்கும். பெருசாக கிட்ஸ் பார்க்குன்னு பார்த்திங்கன்னா இந்த டேமில் எதுவுமே இல்லை. சும்மா தான் மெயின்டைன் பண்ணாமல் அப்படியே போட்டு விட்டாங்க. கொஞ்சம் இந்த டேமோட பூங்காவை மெயின்டைன் பண்ணியிருந்தாங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்திருக்கும். உட்காரது கூட ஒழுங்காக இங்கே இடமே இல்லை. ஸ்ட்ரைட்டாக டேம் மேலே தான் ஏறணும் போல். நீங்களே சுற்றி பாருங்கள், பெருசாக எந்த பிளேஸுமே இல்லை. ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கும் கூட அவ்வளோவா நல்லா இருக்காது போல். அதே மாதிரி இந்த அணை பார்த்திங்கன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே பூங்காலாம் ரொம்பவே சூப்பராக இருந்துருச்சு. நாங்கள் வந்து பழைய ஃபோட்டோஸ்லாம் பார்த்தோம். இப்போவுமே பார்த்திங்கன்னா பூங்காவில் அந்த நிறைய குழந்தைங்களாம் விளையாடுறதுக்கு நிறைய இடம் இருக்குல்ல, அந்த இடங்கள்லாம் இருக்குது. பட் எல்லாமே பார்த்திங்கன்னா டேமேஜ் ஆகி உடஞ்சி கிடக்குது. இவங்களும் அதை அப்படியே விட்டாங்க. கொஞ்சம் செலவு பண்ணி மெயின்டைன் பண்ணியிருந்தால் ரொம்பவே சூப்பராக ஒரு தரமான பிளேஸாக இருந்திருக்கும். சரி ஓகே கைஸ், இப்போ நம்ம அப்படியே அணைக்கு மேலே ஏறிடலாம். கீழே பார்க்குறதுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை, பூங்கா மட்டும் தான் இருந்துச்சு. அதுவும் பூங்கா ஃபுல்லாக மெயின்டெனன்ஸ் இல்லாமல் குப்பையாக தான் இருந்துச்சு. ஓகே, இப்போ நம்ம மேலே போயிடலாம். அணையோட உச்சத்துக்கு போகிறதுக்கே கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 200 படிகள் ஏறணும். ஓகே, வாங்க ஏறிடலாம். கைஸ், நம்ம இப்போ அணையோட பாதி படிகள் ஏறிட்டோம். கீழேருந்து பார்க்குறதுக்கு ரொம்ப மோசமாக இருந்தாலும் மெயின்டெனன்ஸ் இல்லாமல் மேலேருந்து பார்க்குறதுக்கு இந்த அணையோட வியூ பாயிண்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. இத்தனைக்கும் நம்ம அணையோட உச்சத்தில் இன்னும் ஏறவே இல்லை, அணையோட பாதியில் தான் ஏறியிருக்கோம். அப்போவே பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்குது. சரி ஓகே கைஸ், நம்ம அப்படியே அணையோட உச்சத்துக்கு ஏறிடலாம்.
அதே மாதிரி இந்த அணையோட படிகளில் மேலே ஏறும்போது படிகளுமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சைடில் இருக்க தாவரங்கள் பார்த்திங்கன்னா படிகளை மூடி தான் வச்சுருக்கு. அவ்வளோலாம் சூப்பராக இருக்குதுன்னு சொல்ல முடியாது. செடிகளை கூட வெட்டாமல் அப்படியே விட்டுட்டாங்க. ஓகே கைஸ், இப்போ நம்ம அப்படியே மேலே வந்துவிட்டோம். மேலே பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. தண்ணி லெவலும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அதிகமாகவே இருக்குது. ஏன் ஷட்டர்ஸ் அவங்க திறந்து விடலன்னு தெரில. மொத்தமாக 9 ஷட்டர்ஸ் இருந்துச்சு. 9யுமே திறந்து விட்டுருந்தாங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்திருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி மேலே வந்தால் தான் திறந்து விடுவாங்களாம். இங்கே இருக்கவங்க கிட்ட தான் கேட்டோம் இப்போ. அதே மாதிரி இந்த அமராவதி டேமோட உச்சத்தில் தான் பார்த்திங்கன்னா நம்ம பழைய தமிழ் படங்களில் வர நிறைய சீன்ஸை பார்த்திங்கன்னா இங்கே தான் ஷூட் பண்ணியிருக்காங்க. இப்போ தான் பார்த்திங்கன்னா விஎஃப்எக்ஸு, க்ரீன் ஸ்க்ரீனு, சிஜிஐ அது இதுன்னு வந்துருச்சு. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா லைவ் லொக்கேஷன், அதாவது நிறைய படங்கள் இங்கே தான் ஷூட் பண்ணியிருக்காங்க. என்னென்ன படங்கள்லாம் இங்கே ஷூட் பண்ணியிருக்காங்களோ அதை சும்மா பார்த்துடலாமா? முதல்ல எல்லாத்துக்குமே ஃபேவரட்டான சூரியவம்சன் படத்தில் நிறைய சீன்ஸை பார்த்திங்கன்னா இங்கே ஷூட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி விஜயகாந்த் நடித்த சொக்கத்தங்கம் படத்தில் ஒரு சீனையும் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் ஷூட் பண்ணியிருப்பாங்க. அதாவது நம்ம விஜயகாந்த் கவுண்டமணியும் இந்த டேமில் இருந்து தான் ரோடு வழியாக ஒரு ஜீப்பில் போகிற மாதிரி ஒரு சீன் இருக்கும். அந்த சீன் பார்த்திங்கன்னா இங்கே தான் ஷூட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி லிவிங்ஸ்டன் நடித்த என் புருஷன் குழந்தை மாதிரி தான் படத்தில் வர சித்திரையே சாங் எல்லாருமே கேட்டிருப்பீங்க. அந்த சாங்கில் சில காட்சிகள் பார்த்திங்கன்னா இந்த டேமில் தான் ஷூட் பண்ணியிருப்பாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். இன்னும் நிறைய பழைய தமிழ் படங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஷூட் பண்ணியிருக்காங்க. நான் ஃபேமஸான 3 மட்டும் தான் சொல்லியிருக்கேன். அண்ட் கைஸ், இங்கே ஆக்சுவலாக போட்டிங் இருக்குது, போர்டு போட்டிருக்காங்க. ஆனால் போட்டு பார்த்திங்கன்னா ஓடாமல் இருக்குது. டைமிங் இருக்கா என்னன்னு தெரில. அதாவது 10 நிமிடங்களுக்கு ஒரு ஆளுக்கு 50 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. போட்டு நிற்கிது, ஆனால் போட் ஓடுறதுக்கு தான் யாருமே இல்லை. போன டைம் வரும்போது இதே மாதிரி போர்டு போட்டிருந்தாங்க. ஆனால் போட்டிங் பார்த்திங்கன்னா போகவே இல்லை. இந்த டைமுமே பார்த்திங்கன்னா போட் சும்மா தான் நிற்கிதே தவிர போட்டிங் பார்த்திங்கன்னா யாரும் போகிற மாதிரி தெரியல. பட் மீன் பிடிக்கிறதுக்கு இங்கே அலோவ் பண்ணுவாங்க. இங்கே உள்ள மக்கள்லாம் பார்த்திங்கன்னா இங்கே தான் வந்து மீன் பிடிப்பாங்க. அதை பார்த்திங்கன்னா நாங்கள் பார்த்தோம். இன்றைக்கி காலையில் இந்த டேமில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹெவியாக மழை இருந்துச்சு. அதனாலயா கூட இன்றைக்கி பார்த்திங்கன்னா போட்டிங்கை பார்த்திங்கன்னா அவங்க கேன்சல் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா அதிக சான்சஸ் இருக்குது. ஒரு மோட்டர் போட் தான் இருக்குது பாருங்கள். ரொம்பவே சூப்பராக அமேசிங்காக இருக்குது. சரி, இன்றைக்கி நாங்கள் போட்டிங்கை பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணிட்டோம். ஸோ ஓகே கைஸ், நம்ம டேமோட அந்த பக்கம் அங்கே தெரியுது பார்த்திங்கன்னா, அந்த பக்கத்தில் போனீங்கன்னா நம்ம அந்த 9 ஷட்டர்ஸுமே பார்த்திங்கன்னா பக்கத்தில் போய் பார்க்கலாம். அந்த ஷட்டர்ஸ் எல்லாம் பக்கத்தில் போய் பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக அமேசிங்காக இருக்கும். அதே மாதிரி இந்த டேமில் இருந்து நம்ம ஊருங்களை பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக அமேசிங்காக இருக்குன்னு. இதுக்கு தான் பார்த்திங்கன்னா இந்த டேம் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்பெஷல். கீழே பார்த்திங்கன்னா பூங்கா ஒரு மாதிரி மெயின்டெனன்ஸ் இல்லாமல் ரொம்பவே மோசமாக இருந்தாலும் டேமோட மேல் பகுதியிலேருந்து வியூ பாயிண்ட் பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அந்த ஊருங்களெல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இப்போ நாங்கள் வீடியோவில் காட்டுறோம் பாருங்கள், எவ்வளோ அமேசிங்காக பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த டேமோட வியூ பாயிண்ட்டுக்காக தான் நம்ம பழைய டேரக்டர்ஸ் அண்ட் ப்ரொடியூசர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து அதிக படங்கள் ஷூட் பண்ணாங்க. முக்கியமாக சாங் ஷூட் பார்த்திங்கன்னா இங்கே அதிகமாக நடக்கும். ஸோ ஓகே கைஸ், நம்ம டேமோட அந்த பக்கத்தில் போய் 9 ஷட்டர்ஸையும் பார்த்துருவோம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதோட முடிஞ்சுது. ஓகே கைஸ், நம்ம ஆல்மோஸ்ட் டேமோட இன்னொரு பகுதிக்கு வந்துட்டோம். அங்கே பாருங்கள், நம்ம வரும்போது ஒரு பிரிட்ஜில் நின்று ஸ்பீச் கொடுத்தோம்ல, அந்த ஷட்டர்ஸை வீடியோ எடுத்து அந்த பிரிட்ஜ் பார்த்திங்கன்னா அங்கே தெரியுது பார்த்திங்களா? இங்கேருந்து பார்த்தா ஷட்டர்ஸ் பெருசாக தெரியல. இங்கே ஒரு பாதை போட்டிருக்காங்க. இந்த படி வழியாக இறங்கினா தான் கீழே போய் பார்க்க முடியும் போல் ஷட்டர்ஸை. அந்த பாதையிலையுமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சைடில் இருக்கிற புதர் தான் பார்த்திங்கன்னா அந்த பாதையே மூடிடுச்சு. நாங்கள் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி தான், மெயின்டெனன்ஸ் மட்டும் இங்கே கொஞ்சம் நல்லா வச்சுருந்தாங்கன்னா சூப்பராக இருந்திருக்கும் இந்த டேம். ஆனால் மெயின்டெனன்ஸ் பார்த்திங்கன்னா சுத்தமாக இல்லை. ஓகே கைஸ், வேறு வழி இல்லை, நம்ம அப்படியே கீழே இறங்கிடுவோம். பாருங்கள், கீழே இறங்கி போகிறாங்க பாருங்கள். ஆனால் புதர் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ ஓகே கைஸ், 9 ஷட்டரையும் பார்க்கணுன்னா இறங்கி தான் ஆகணும். ஓகே, நாங்கள் அப்படியே இறங்கிட்டோம். நீங்களே பாருங்கள், போகிற வழியில் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அந்த செடி கொடிகள் தான் பார்த்திங்கன்னா அந்த பாதையை மூடிக்கிட்டு நிற்கிது. கொஞ்சமாக வெட்டி போட்டிருந்தா கூட ரொம்பவே சூப்பராக இருந்திருக்கும். கீழே பூங்காவையும் பார்த்திங்கன்னா அவங்க மெயின்டெனன்ஸ் பண்ணாமல் அப்படியே விட்டாங்க. இங்கே இருக்கிற செடி கொடிகளையுமே பார்த்திங்கன்னா அவங்க கட் பண்ணாமல் அப்படியே விட்டுருக்காங்க. பட் கீழே இறங்கி போய் ஷட்டர்ஸ் நின்று பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. அதனால தான் கீழே இறங்கிட்டு இருந்தோம். இல்லைனா நாங்கள் அப்படியே ஆப்போசிட்டாக கிளம்பி ஸ்ட்ரைட்டாக நாங்கள் முதல்ல பண்ணிக்கு தான் போகலான்னு இருந்தோம். ஆக்சுவலாக இந்த பிளேஸ்லேயே ரொம்ப ஃபேமஸ்னால் முதல்ல பண்ணை தான். முதல்ல பண்ணிக்கு இந்த டேமில் வந்து 1 கிலோமீட்டர் இன்னும் உள்ளே போகும். டேம் வந்து பெருசாக மெயின்டைன் பண்ணாமல் இருந்தாலுமே முதல்ல பண்ணையை பார்த்திங்கன்னா இவங்க ரொம்பவே சூப்பராக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த 9 ஷட்டரையுமே போய் பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே முதல்ல பண்ணிக்கு போயிடலாம். முதல்ல பண்ண பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக அமேசிங்காக இருக்கும். எல்லாத்துக்குமே பிடிச்ச மாதிரி இருக்கும். கிட்ஸுக்குமே பார்த்திங்கன்னா அங்கே செமையாக என்ஜாய் பண்ணி விளையாடுறதுக்கு கிட்ஸ் பார்க்குமே பார்த்திங்கன்னா சூப்பராக அவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இந்த 9 ஷட்டரையுமே பார்த்து ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் அந்த க்ரொக்கடைல் ஃபார்முக்கு தான் பார்த்திங்கன்னா போக போகிறோம். ஸோ மறக்காமல் பாருங்கள் வீடியோவை. ஓகே கைஸ், நம்ம 9 ஷட்டர்ஸ் பக்கத்தில் வந்துட்டோம். பாருங்கள், இங்கேருந்து பார்க்குறதுக்கு எல்லாருமே சொன்ன மாதிரி ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த வியூ பாயிண்ட். தண்ணி மட்டும் திறந்து விட்டுருந்தாங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்திருக்கும். நீங்கள் யூடியூப்பில் வேணால் சர்ச் பண்ணி பாருங்கள், அமராவதி டேம்னு சர்ச் பண்ணி அந்த ஷட்டர்ஸை பார்த்திங்கன்னா சர்ச் பண்ணி பாருங்கள். ஒருவேளை வேறு யாராவது போயிருக்கும்போது
அவங்க வந்து தண்ணி ஓப்பன் பண்ணி விட்டுருப்பாங்க. தண்ணி ஓப்பன் பண்ணி விட்டால் பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நாங்கள் போகிறப்போ தண்ணி பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணி விடல. ஏன்னா அணையில் பார்த்திங்கன்னா அவங்க ஒரு இது வச்சுருப்பாங்களே, இந்த லெவலுக்கு மேலே வந்தால் தான் ஓப்பன் பண்ணணுன்னு. அந்த லெவலுக்கு பார்த்திங்கன்னா தண்ணி வரலையாம். அதனால தான் பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணி விடாமல் விட்டுட்டாங்க. இல்லைனா ஓப்பன் பண்ணி விட்டுருப்பாங்க கண்டிப்பாக. ரொம்பவே சூப்பராக இருந்திருக்கும். பட் இதுவே பார்த்திங்கன்னா அமேசிங்காக தான் இருக்குது. இங்கேருந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஓகே கைஸ், இதுதான் அமராவதி டேமை பார்த்திங்கன்னா நாங்கள் கம்ப்ளீட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சிட்டோம். அண்ட் இந்த டேமுக்கு பார்த்திங்கன்னா இறங்குற நம்ம வர வழி இருந்துச்சுல, அதே வழியில் போனீங்கன்னா அந்த பக்கம் இன்னொரு இறங்குற வழி இருக்கும். அந்த வழியாக போய் இறங்குனீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஜங்கிள் வாக் போகிற மாதிரி இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபுல்லாக ஒரு காட்டுக்குள்ளே நடந்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி சைட்லலாம் பார்த்திங்கன்னா மலைகள் தான் இருக்கும். இந்த இடத்துல அப்படி நீங்கள் கீழே இறங்குனீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஃப்ளவர்ஸும் பார்த்திங்கன்னா இங்கே கலர்ஃபுல்லாக சூப்பராக ஒரு அமேசிங்கான பீஸ்ஃபுல் பிளேஸாக இருக்கும். ஸோ கைஸ், அவ்வளோதான். அமராவதி அணையை ஆல்மோஸ்ட் நம்ம ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சிட்டோம். என்ன போட் ஹவுஸ் தான் பார்த்திங்கன்னா நம்மளால் போக முடியல. அதே மாதிரி போட்டிங் இன்றைக்கி கேன்சல் பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரில. ஏன்னா இன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா மழை ரொம்ப ஹெவியாக இருந்துச்சு. நீங்கள் வரும்போது போட்டிங் அலோவ் பண்ணாங்கன்னா நீங்கள் மறக்காமல் போய் பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு ஆளுக்கு 10 நிமிஷத்துக்கு 50 ரூபா தான் வாங்குறாங்க. ஸோ போய் என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் கைஸ், இது முடிச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட்டு crocodile ஃபார்முக்கு தான் போக போகிறோம். crocodile ஃபார்ம் பார்த்திங்கன்னா இங்கே 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் பார்த்திங்கன்னா லொக்கேட் இருக்குது. பட் இந்த வீடியோவே பார்த்திங்கன்னா 11 நிமிஷத்துக்கு மேலே வந்துருச்சு. ஸோ அந்த வீடியோ பார்த்திங்கன்னா பார்ட் 2 நாங்கள் நாளைக்கு அப்லோட் பண்ணுறோம். ஸோ அதை வரைக்கும் வெயிட் பண்ணிடுங்க. அண்ட் ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். வி வில் மீட் இன் அவர் நெக்ஸ்ட் எக்ஸ்ப்ளோரிங் வீடியோ. நெக்ஸ்ட் இந்த crocodile ஃபார்ம் எக்ஸ்ப்ளோரிங் வீடியோ தான் வரப்போகுது. ஸோ வெயிட் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.